மாண்புமிகு பாரத பிரதமர் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அந்த அரசு தான் 4 நாளைக்கு முன்னால என்ன சொல்றாங்கன்னா 30 நாட்களுக்கு தேவையான கேஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, 1 மாத காலத்துக்கு சொன்னாங்க. அந்த 1 மாத காலத்துக்கு இருந்த கேஸ் எங்க, டீசல் எங்க, பெட்ரோல் எங்க, இவையெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் அந்த தொழிலில் இருக்கிறாங்க, அவங்கள விலையை கூட்டி கொள்ளையடிக்காக பதுக்கி வச்சிருக்கிறது மத்திய அரசு தான் பதுக்கி வச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு இல்லாத ஒரு, அதாவது தட்டுப்பாடு கிடையாது, தட்டுப்பாடா உருவாக்குறாங்க. அல்லது பொய்யான தகவல் சொன்னாங்களா கேளுங்க. நீங்க 4 நாளைக்கு முன்னால சொன்னது பொய்யா, இன்னைக்கு சொல்றது பொய்யா, எது உண்மைன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் பூட்டி சாவி எட்டு போயிட்டீங்கள, கேஸ் இல்லைன்னு பூட்டிட்டிய, ஹோட்டலே மூட்டியாச்சு, இப்போ பெட்ரோல் டீசல் இல்லைன்னு மூட போறாங்க. நீங்க 4 நாளைக்கு முன்னால என்ன சொன்னீங்க, அது யார் சொன்னா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 30 சிலிண்டர் கொடுத்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்டுதாரருக்கும் 30 சிலிண்டர் கொடுத்துருக்கோம். அதே போல ஹோட்டல் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் நாங்க என்ன செய்யிருக்கோம், 30 சிலிண்டர் கொடுத்துட்டோம். அதனால ஒரே நாளையில 30 காலி ஆயிட்டு சொல்லுங்க. அப்போ ஒண்ணுமே ஏங்க அவங்களுக்கு தெரியாத நமக்கு? ஒரே நாள் ராத்திரி வந்து 1000 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா செல்லாது, 2000 ரூபா நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொன்னீங்க. 1000 500 முதல்ல சொன்னீங்க, அதுக்கு பதிலாக 2000 கொடுத்தீங்க. ஒரே நாள் பண்ணீங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் கருப்பு படத்தை வெள்ளையாக்குறாங்க, அதோட முடிச்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதானங்க. நீங்க அதுல எங்கேயாவது கருப்பு படத்தை ஒழிக்கன்னு சொன்னீங்க. நீங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த கருப்பு அந்த நோட்டு செல்லாதுன்னதுக்கு பிறகு செல்லாத நோட்டு எவ்வளவு வந்திருக்கு, இதுல எவ்வளவு தவறு நடந்திருக்கு நீங்க ஒன்றும் சொல்லலையே. எவ்வளவு நோட்டு அடிச்சாலும் அவ்வளவு நோட்டு திரும்ப வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அவங்க நண்பர்கள்லாம் கருப்பா வெள்ளை ஆயிட்டாங்க, 3 மடங்கு 4 மடங்கு கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு அவருக்கு. திமுகவை எதிர்த்து யாருங்க ஃபீல்டில் நிற்காண்டி சொல்லுங்க. நீங்க எல்லாமே நொறுங்கி 100 சில்லியாகி போய் நிற்கிறாங்க. மக்கள் அவ்வளவும் திமுக கூட இருக்கிறாங்க. மாண்புமிகு முதல்வர் செய்த திட்டங்களோட மக்கள் இருக்கிறாங்க. இந்த அரசு சாமானிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சலுகைகள் அந்த மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. நான் சொல்கிறேன் 53% ஓட்டு மாண்புமிகு முதல்வருக்கு, அவர் சுட்டி காட்டிய வேட்பாளருக்கு கிடைக்கும். மீண்டும் 2.0 ஆட்சி வரும். மீண்டும் அவங்க மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க வந்த உடனே முதல் கையெழுத்து, இனி 1000 ரூபா கொடுக்கவே மாட்டாங்க, 2000 கொடுக்கிற முதல்வருக்கு நன்றிங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இவங்களை இதுக்குள்ள இப்போ புதுசாட்டு தேர்தல் ஆணையம், இவங்களை தவிர வேற யாரு கூட்டணியும் இருக்காங்க அவங்ககிட்ட? இவங்கள வச்சு தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அவங்க கான்பிடன்ட். அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அயோத்தியில் கோயில் கட்டுவேன், கலவரம் உருவாக்குவேன், ஜாதி பிரச்சனையை உருவாக்குவேன், மத கலரத்தை உருவாக்குவேன். இதை தாண்டி அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காண்டி ஒன்ன சொல்லுங்க. எதையாவது ஒன்ன சொல்லுங்க. இன்னைக்கு கூட இப்போ நாகர்கோயில இருந்து ஒரு ட்ரெயின் வருது, வள்ளியூர்ல இருந்து. நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை அந்த ஆரம்பிச்சு வைக்கிறது நம்ம பாரத பிரதமர் தான். ஏங்க அவங்க என்ன நினைக்காங்களோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். பாரத பிரதமர் நினைக்கிறத செய்துகிட்டு இருப்பாங்க. மக்களை பற்றி எப்ப நினைச்சாங்கன்னு சொல்லுங்க. நீங்க 100 நாள் வேலை திட்டம், ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்தது. இப்ப 100 நாள் 125 நாள்னு சொல்லிட்டு 6000 கோடி ரூபாய் மாசம் ஆண்டுக்கு தாரங்க. நீங்க இதுல கேட்க முடியுங்களா? யாரும் கேட்க முடியல, கேட்கல, என்ன செய்ய முடியும்?